ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் 2.2 சேனல். இந்த சீரியலோட கடைசி ஃபைனல் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? அனிருத் வந்துட்டு பிரீத்தியை நானும் லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி விதான் கிட்ட சொல்றா. இதை கேட்ட விதானும் பிரீத்தி கிட்ட போய் கேட்கறான், நீ அனிருத்தை லவ் பண்றிய அப்படின்ற மாதிரி. அதுக்கும் அவளும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ உங்களுக்கு தான் 2 பேத்துக்கு தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறான். அனிருத்துக்கும் பிரீத்திக்கும் அப்படியே கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. வில்லி வந்துட்டு இந்த பொண்ணு யாரு, இவ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விதியை வெளியில கூட்டிட்டு போய், யாருடி நீ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சிருப்ப? உன் அம்மா அப்பா இப்படிதான் உன்னை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களாம், அடுத்தவங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரிதான் நடந்துக்கணும் அப்படின்னு. நேத்தே கார்ல விழுந்து அடிபட்டு செத்து போயிருந்திருப்ப, அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. இங்க எதுக்கடி வந்த? உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. செக்யூரிட்டி இங்க வாங்க, இன்னொரு தடவை இந்த பொண்ணு இங்க வந்தது அப்படின்னா அடிச்சு துரத்துங்க அப்படின்ற மாதிரி வில்லி சொல்லுது. இதை கேட்ட விதிக்கோ, நான் எதுக்கு திரும்ப வந்தேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இந்த கல்யாணத்தை நீங்க எதுக்காக நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்றதும் எனக்கு தெரியும், உங்க திட்டம் என்னன்றதும் எனக்கு தெரியும். நான் திரும்ப இந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இதை கேட்ட வில்லிக்கோ ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஒரு வழியா கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. இந்த சைடு சித்தி கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு வரும்போது சித்தி கோவமா இருக்கு. விதியோட அப்பா அம்மாட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வரும்போது அவங்களும் அமைதியா இருக்காங்க. விதான் இருந்துட்டு, கோவப்படாதீங்க, அவங்கவுங்களோட சந்தோஷம் அவங்கவுங்க கையில தான் இருக்கு, கட்டாயப்படுத்தி யாரையும் வாழ வைக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றது சமாதானப்படுத்துற அவங்க அப்பா அம்மாவை. அதுக்கப்புறம் அவங்களும் அப்படியே மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க, சமாதானம் மாதிரி ஆயிடுறாங்க. விதான் இருந்துட்டு, இந்த பொண்ணு எங்க போனா, என்ன பண்ணா, சொல்லாமலே போயிட்டாலோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். வெள்ளிந்துட்டு அங்கிள் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, இந்த பொண்ணு யாரு, எதுக்காக இங்க வந்துச்சு, நம்மளோட விஷயம் எல்லாம் எப்படி தெரியும் இவளுக்கு அப்படின்ற மாதிரி அங்கிள் கிட்ட சொல்லுது. அதுக்கு அங்கிள், உனக்கு என்ன பைத்தியம் இங்கத்தையும் பிடிச்சிருக்கா, நம்ம போட்ட பிளான் அவளுக்கு எப்படி தெரியும், அது மட்டும் இல்லாம அவ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வரா, அவளுக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது சாதாரணமா விட்டுரு அப்படின்ற மாதிரி அங்கிள் சொல்றாரு. அதுக்கு வில்லியோ, நான் இதை விட முடியாது, அவ எப்படி சரியான நேரத்துல வந்தா, அதுவும் மயக்கத்துல தானே இருந்தா, எப்படி சரியான நேரத்துல வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சிருந்திருப்பா, எனக்கு புரியலையே, இவ பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்குது. நமக்கே இப்பதான் தெரியும் பிரீத்தியும் அனிருத்தும் லவ் பண்றாங்க அப்படின்றது. இது தெரிஞ்சிருந்ததுனாலதான் அவ முன்னாடியே இந்த மாதிரி தடுத்து நிறுத்தி இருந்திருப்பாளோ என்னமோ. நமக்கும் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கல்யாணத்தை நடத்த விடாம தடுத்து இருந்திருக்கலாம். எல்லாம் இப்ப என்ன பண்றது, பேசி முடிவாயி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இப்ப பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் விதானோ விதியை காப்பாத்தினதை பத்தி நினைச்சு பாக்குறான். இந்த பொண்ணு பக்கத்துல போனாலே திரும்ப திரும்ப விதியோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இந்த பக்கம் விதியோ காலையில நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறா. கல்யாணத்துல விதான் சொல்லியிருந்திருப்பாள்ல, கட்டாயப்படுத்தி இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, விருப்பம் இல்லாம பண்ணா விதி மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருவா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான்ல. இதை பார்த்து யோசிக்கிறான், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த வில்லிதான். வில்லிதான் இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்கணும், சும்மாவே விடக்கூடாது இந்த வில்லிய. விதான், உங்களுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, திரும்பவும் நான் வருவேன், வந்து இந்த பிரச்சனைக்கு காரணமானவங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சைடு பேசிட்டு இருக்கா. இங்க பூஜைக்கு நேரமாச்சு, இன்னும் அக்கா வராம இருக்கீங்களா, அக்கா எப்ப வருவாங்க, பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த சைடு கீழே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா வில்லியும் அந்த இடத்துக்கு வந்துடுற, வாங்க பூஜை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க எல்லாரும். அதுக்கு வில்லியும், நான் பூஜை பண்ண மாட்டேன், நீங்களே பண்ணுங்க, எப்பவுமே சாமிக்கு அலங்காரமும் பண்ண மாட்டேன், பூஜையும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றா. இதை கேட்ட விதானோ, அம்மா நேத்து நடந்ததை வச்சு நீங்க நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட வில்லியோ, நீங்களே எல்லா முடிவும் இந்த வீட்டுல எடுத்துக்கிறீங்க, அனிருத் நீ தானே எல்லா முடிவும் எடுத்து கல்யாணம் பண்ற அளவுக்கு போய்கிட்ட, நான் நேத்து இருந்தேன், என்கிட்ட யாரும் கேட்கணும், என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் யாருமே எதுவுமே நினைக்கல, எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரியே தான் இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கு, அப்புறம் எதுக்கு நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி கோவப்படுது. விதான் இருந்துட்டு சொல்றான், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வாங்க பூஜையை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கு அங்கிளோ, ஆமா சரோஜா, நீ வந்து ஸ்டார்ட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட ஆண்டிக்கு கோவமா வருது, நீ கம்முன்னு இருக்கே அப்படின்ற மாதிரியே பாக்குது அங்கிள. விதான் இருந்துட்டு சொல்றான், அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இந்த வீட்டுக்கு நீங்க தான் முக்கியமானவங்க, நான் சொல்றதை கேளுங்கம்மா, ஃபர்ஸ்ட் வாங்கம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த சைட் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா பூஜை ரூம்ல யாரோ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரே ஷாக் ஆகுது. எல்லாரும் யாராது அப்படின்னு போய் பாக்குறாங்க. விதான் இருந்துட்டு கேக்குறா, யாரு நீங்க, எங்க வீட்டுல வந்து அதுவும் பூஜை அறையில வந்து எங்க அம்மா மட்டும்தான் பூஜை பண்ணோம், நீங்க ஏன் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு அவங்களும், நானும் அம்மா தான்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த சைட் திரும்புறாங்க. பார்த்தா ஒரே ஷாக்கு, அதான் தாமினி ஆண்டி. வில்லிக்கு உடனே ஷாக் ஆகுது, என்ன தாமினியா அப்படின்ற மாதிரி கேக்குது. அதுக்கு அவங்களும், ஆமா நான் தான் உன்னோட உண்மையான அம்மா, நான் திரும்ப வந்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விதான் அப்படியே கோவப்படுறான், என் வீட்டுல என்ன பண்றீங்க, ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்க கூடாது, மரியாதையே இங்க இருந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான்.
இத கேட்ட அவினாசோ, டேய் அமைதியாடுறா. அவங்க உன்னோட உண்மையான அம்மா. அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை குடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இத கேட்ட விதானோ, இல்ல இவங்க என் அம்மா இல்லவே இல்ல. தயவு செஞ்சு வெளியில போயிருங்க. சின்ன வயசுலயே விட்டுட்டு போனீங்கல்ல, இப்ப எதுக்காக இங்க இருந்து வந்திருக்கீங்க? சின்ன வயசுல எனக்கு என்ன ஏதுன்னு பார்த்து என்ன வளர்த்தது எல்லாமே இதோ இங்க நிக்கிறாங்க பாருங்க. இவங்க தான் என்னோட அம்மா. இவங்க கிடையாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறான். இந்த சைடு தாமினி ஆண்டியோ, என்ன சொல்லி வச்சிருக்க இவங்கிட்ட? என் புள்ளி கிட்ட என்னை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்க? என் புருஷனை நீ மயக்கி எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ என் பையன்கிட்ட என்ன மாதிரி சொல்லி வச்சிருக்க? வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தப்பா காமிச்சு, இந்த உலகத்துக்கு என்ன தப்பாவே காமிச்சு எல்லாத்தையும் தப்பா பேச வச்ச. இப்ப என் பையனையும் மாத்தணும்னு நினைக்கிறியா? முடியவே முடியாது. என் புருஷனுக்கும் உனக்கும் தொடர்பு இருந்தது. அதனால எனக்கு எதிரா அவரை திருப்பின. என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்ட. நான் அவருக்காக என் பையனையும் விட்டுட்டு போனேன். இவ்ளோ கேவலமா போயிட்ட நீ. பணத்துக்காக நீ என்ன வேணா பண்ணியா? இவ்வளவு கேவலமானவளா அப்படின்ற மாதிரி வில்லிய பார்த்து கேக்குறாங்க. விதானுக்கும் அப்படியே டென்ஷன் ஆகுது. முதல்ல நிறுத்துங்க. எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சித்தியும் சும்மா இல்லாம, ஆமா நீங்க எதுக்கு எங்க அக்கா மேல பழி போட்டு பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்ற மாதிரி சித்திக்காரி சொல்லுது. அதுக்கு தாமினி ஆண்டியோ, முதல்ல நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. நீ இன்னமும் என் வீட்லயே இருக்கியே, ஏன் உனக்கு வீடு வாசல் சொந்தம் சொத்து அப்படின்னு எதுவுமே கிடையாதா? என் வீட்டுல வந்து இருக்க உனக்கு வெக்கமா இல்லையா? உன் புருஷன் வேலைக்கு போகாம எங்க வீட்டு சொத்தை உட்கார்ந்தே தின்னு தீக்குறான். இந்த கேள்வி கேட்கறது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. வாயை மூடி நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சித்திக்கும் அப்படியே வாய் அடிச்சு பின்னாடி போயிடுறா. வெளியிட்டு சின்ன வயசுலயே உன் பையனை விட்டுட்டு போனீங்க, இப்ப எதுக்கு வந்து இவ்வளவு வாய் பேசுற? அதுக்கு தாமினி ஆண்டியோ, நீயும் அங்குளும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட ஆண்டிக்கோ ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிதான் நான் திரும்ப வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சித்தியும் இந்த பக்கம் டென்ஷன் ஆகி இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்க அக்காவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. என்ன விதான் பாத்துக்கிட்டே இருக்க, வெளியில அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஆண்டியோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க, அமைதியா இரு அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்க சொல்றாங்க. தாமினி சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்றது கேக்குறது ரெண்டாவது விஷயம். ஆனா அவ என் புருஷன் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இதை கண்டிப்பா நான் கேட்பேன். இதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. எல்லாரும் அமைதியா இருங்க, உண்மையை சொல்லட்டும் அவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சைடு விதானோ, ஆண்டி அமைதியா இருங்க, இவங்க சொல்றத நம்ம ஏன் கேட்கணும்? இவங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக இல்லாத பொல்லாத பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியே விதான் இந்த பக்கம் பேசுறான். வில்லியோ, ஆமா விதான் நீ சொல்றதுதான் உண்மை. சின்ன வயசுல இருந்து உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். இப்ப வந்து உன் மேல உரிமை கொண்டாடுறா. இங்க இருந்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பு விதான் அப்படின்ற மாதிரி வில்லி சொல்லுது. அதுக்கு ஆண்டியோ, தாமினி இத்தனை நாள் எங்க போனா, ஏன் போனா, இத்தனை நாள் கழிச்சு திரும்ப வந்திருக்கா, எதனால வீட்டை விட்டு போனா அப்படின்றது எந்த உண்மையும் எங்களுக்கு தெரியாது. அதை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு எவ்வளவு தடவை முயற்சி பண்ணோம், எங்களால முடியல. இப்ப அவளா வந்திருக்கா, அவளா ஏதோ சொல்லணும்னு வந்திருக்கா, அது என்னன்னு தான் கேட்போமே, கொஞ்சம் அமைதியா இருங்களேன் அப்படின்ற மாதிரி ஆண்டி சொல்றாங்க. விதான், நீ சரோஜா மேல வச்சிருக்க குருட்டுத்தனமான நம்பிக்கையால உண்மை என்னன்றது தெரியாமலே போயிரும். நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்லி வான் பண்றாங்க. வில்லி இந்த பக்கம் அப்படியே டென்ஷன் ஆகி, என்ன தெரிஞ்சுக்கணுமா, என்ன தெரிஞ்சுக்கணும்? இவ இன்னொருத்தனோட தொடர்பு வச்சிருந்தா அது எல்லாமே ஊர் உலகத்துக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. அதனாலதான் விதானோட அப்பா இவ்வளவு வீட்டை விட்டே அமுச்சு விட்டாரு. சரி அதெல்லாம் விடு, இத்தனை வருஷம் ஆச்சே, ஒரு தடவை கூட ஏன் விதான பார்க்க வரல அப்படின்ற மாதிரி வில்லி வில்லத்தனமான ஒரு கேள்வி கேக்குது. அதுக்கு தாமினி ஆண்டியோ, நான் எத்தனையோ தடவை பார்க்கலான்னு வந்தேன், ஆனா அவங்க அப்பா என்ன விடவே இல்லை. நீ அத யூஸ் பண்ணிக்கிட்ட, எனக்கு எதிராக யூஸ் பண்ணிக்கிட்டு என் பையன்கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா பேசி அவ மனசுல ஒரு விஷத்தை விதைச்சிருக்க, எனக்கு எதிராக திருப்பியும் விட்டுருக்க. நான் இதை விடவே மாட்டேன். விதான், ஒரு அம்மா எப்படி பையனை விட்டுட்டு போவா? நீயே சொல்ல. அதெல்லாம் நடக்கும்போது நீ சின்ன பையன், உனக்கு எதுவுமே தெரியல. என் வாழ்க்கையில என் புருஷனை பிரிச்சது மட்டும் இல்லாம இப்ப உன்னையும் பிரிக்கணும்னு நினைக்கிறா. என்னால முடியாத விதான், நான் சொல்றத கேளு. இவ சொத்துக்காக என்ன வேணா செய்வா. நீ உண்மையா காதலிச்ச, உன் விதிய கூட இவன் சொத்துக்காக ஆசைப்பட்டு சாகடிச்சா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டா எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க. ஆமா விதான், இவ உன் உயிரை பலி கொடுக்க வந்த இவ சொத்துக்காக என்ன வேணா பண்ணுவா. நீ மட்டும் செத்த அப்படின்னா அந்த சொத்து எல்லாமே ட்ரஸ்டுக்கு போயிடும். அதனாலதான் உன்னை எதுவுமே பண்ணாம வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் நினைக்கிறத அவ அப்படியே சாதிச்சுக்கிறா. இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? அதனாலதான் விதிய கொல்ற அளவுக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு விதானோ, என்ன எங்க அம்மா மேல அடுக்கடுக்கா பழி போட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க, இதுக்கெல்லாம் உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்ற மாதிரியே கேக்குறா. அதுக்கு தாமினி ஆண்டியோ, ஆதாரம் என்கிட்ட இருக்கு, வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட வில்லிக்கோ, எங்க பேச விட்டோம்னா எல்லாம் வெளியில வந்துருமோன்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. போதும் நிறுத்து விதான், முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பு.
இவ எல்லாத்தையும் நம்ப வச்சு உன்கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும்னு பாக்குறா அப்படின்ற மாதிரி சென்டிமெண்டா சொல்லுது. இதை கேட்ட விதானம் ஒரு மாதிரி அப்படியே பொங்கிடுறான். நீங்க வெளியில போங்க இங்க இருந்து அப்படின்னு புடிச்சு கையை பிடிச்சு தள்ளி விட்டுறான். கரெக்டா அந்த இடத்துக்கு விதி வந்துடுறா. ஆன்டிக்கு விதியை பார்த்தோன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிருது. பொண்ணு எங்க எதுக்கு வந்த, அதுவும் என்ன பண்ணிட்டு இருக்க, வெளியில போ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. விதானம் ஒரு நிமிஷம் அம்மா அமைதியா இருங்க, நீ எப்படி இங்க என்ன பண்ற நீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். வில்லிக்கும் அப்படியே பயமாகுது. இவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இவ திரும்ப வந்திருக்காளோ அப்படின்ற மாதிரி வில்லி நினைக்குது. என்ன சொல்லணும்னு நினைக்கிற சொல்லு அப்படின்ற மாதிரி விதான் கேக்குறான். விதி இருந்துட்டு ஒரு பென்ட்ரைவை காமிக்கிறா. பென்ட்ரைவை காமிச்ச உடனே பென்ட்ரைவ்ல அந்த லேப்டாப்ல போட்டு பாக்குறாங்க. பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கு. வில்லியும் அங்குலும் மலையில இருந்து விதியை புடிச்சு தள்ளுற மாதிரி வீடியோ யாரோ எடுத்து வச்சிருக்காங்க. பக்கம் பக்கமா வில்லி டைலாக்கா பேசியிருக்கோம்ல, அது எல்லாமே வருது. அங்கிளுக்கும் வில்லிக்கும் ஒண்ணுமே புரியல. இது எப்படி இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. தாமினி ஆண்டியோ, என்ன சரோஜா இது போதுமா, இன்னும் வீடியோ வேணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எப்படி இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு தானே நினைக்கிற, நீ போன தெருவுல எல்லா இடத்துலயும் சிசிடி கேமரா இருக்கு. அந்த லாரியில நீ விதியை கூட்டிட்டு வரும்போது அங்கிள் ஓட்டிட்டு வந்தார்ல, அந்த வண்டியிலயும் சிசிடி கேமரா இருக்கு. நீ எங்கெங்க போனியோ அங்க எல்லாத்துலயும் சிசிடி கேமரா இருக்கு. எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். விதான் என்கிட்ட கேக்குறான். அப்போ நீங்க விதியை கொண்டுட்டுதான் இங்க வந்து அவ ஓடி போன மாதிரி அந்த லெட்டர் எல்லாமே நீங்க ரெடி பண்ணதா அப்படின்ற மாதிரி கேக்குறான். வெளியோ இல்லப்பா இல்ல, இது வந்து மாதிரி தெரியுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த சைடு விதிக்கோ, போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேல போய் பேசுறீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. இது கிடையாது, இது எல்லாமே உண்மை. என் போன்ல எல்லா ஆதாரமும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. விதானம், தயவு செஞ்சு விளையாடாத, விதி ஏன்னா அந்த அளவு லவ் பண்ற, விதிக்கு என்ன ஆச்சுன்றத எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விதான் சொல்றான். விதியும் அந்த வீடியோ அப்படியே காமிக்கிறா. பார்த்தா விதானுக்கு ஒரு மாதிரி ஷாக்கு. விதான் வந்துட்டு சைக்கோத்தனமா மாறி விதியை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணி இது பண்ணா அப்படின்றது எல்லாமே அந்த வீடியோல இருக்கு. அதை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். நானா அது அப்படின்ற மாதிரி பாக்குறான். இந்த சைடு வில்லியோ ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி இந்த சைடு யோசிக்குது. திடீர்னு சொல்றா, இது உங்களுக்கு ஃபில் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்கு. இதை பத்தி நான் த்ரிஷா கிட்ட, அதான் உங்க ஃப்ரெண்டு டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசினேன். அவங்கதான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்து வீடியோவே எடுக்க சொன்னாங்க. விதான் எந்திரி கேக்குறான். சரி நீ யாரு, உனக்கு இதெல்லாம் இதை எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு விதியோ தயங்கிட்டே, நான் தான் விதி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா விதான், அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் எல்லாம் ரெடி பண்ணப்போ நான் உங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் ஊட்டி விட்டேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது கூட நான் கருப்பு கலர்ல சாரி கட்டி இருந்தேன், நீங்க அதே மாதிரி கருப்பு கலர்ல ஒரு ஷர்ட் போட்டிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ரெஸ்டாரண்ட்ல நம்ம கேக் வெட்டும் போது அந்த கேக்ல நம்ம 2 பேரும் படம் போட்ட மாதிரி இருந்தது. நான் கூட சொன்னேனே ரெஸ்டாரண்ட்ல இருந்து முதல்ல நான் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நீங்க தான் தடுத்து நிறுத்தினீங்கல்ல. த்ரிஷா தான் சொன்னாங்க, இந்த வீடியோவை வந்து பொது இடத்துலதான் காமிக்கணும், ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல காமிக்க கூடாது, அந்த மாதிரி காமிச்சு அப்படின்னா என் உயிருக்கு தான் ஆபத்து. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்க வித்யா வந்து வெளியில வந்துருவா, அதனால என் உயிருக்கு ஆபத்தாயிரும், அதனாலதான் நான் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவ்வளவு தடவை உங்கள்ட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க எதுவுமே கேட்கல. அன்னைக்கு கேக் வெட்டிட்டே இருக்கும்போது உங்களையே அறியாமலே உங்களுக்குள்ள இருந்த வித்யா வெளியில வந்தா, என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணா. எனக்கு வேற வழி தெரியல, அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக நான் என்னென்னமோ முயற்சி பண்ண முடியல. ஒரு கட்டத்துல இருந்து வெளியில தப்பிச்சு வெளியில வந்துட்டேன். அப்பதான் இவங்க 2 பேரும் என்ன அந்த லாரியில இருந்து கூட்டிட்டு வந்தாங்க, கீழே தள்ளி விட்டாங்க, அந்த மலையில இருந்து கங்கை நதியில என்ன தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோல எல்லாம் நீங்க பாத்தீங்களா அதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரியே சொல்றா. இதை கேட்ட விதானும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிக்கிறான். நம்மள சுத்தி என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். வெள்ளியோ இதெல்லாம் நம்பாதப்பா அப்படின்ற மாதிரி விதான் கிட்ட அப்படியே கைய வைக்கிறா. விதான் வந்துட்டு, என்னை தொடாத, சி உனக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கும், இவ்வளவு வன்மத்தோட ஒரு பொம்பளை இருப்பாளா, மரியாதையே இங்க இருந்து போயிரு, அப்படி இல்லாட்டி போலீஸுக்கு கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி விதான் சொல்றான். அதுக்கு தாமினி ஆண்டியோ, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லப்பா, நானே கூப்பிடுறேனே அப்படின்ற மாதிரி போலீஸ் வர சொல்லி அங்கிளையும் வில்லியும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு விதானும் விதியும் அப்படியே சேர்ந்துடுறாங்க. அம்மாவையும் அவன் புரிஞ்சுக்கிட்டா. புது விதி வந்து 2-3 எபிசோடு கூட போகல, அதுக்குள்ள இந்த எபிசோடே முடிஞ்சிருச்சு. அதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டுட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். விதானுக்கு அடிக்கடி சின்ன வயசுல அந்த இல்யூஷன் மாதிரி அந்த பொண்ணு வரும்ல, அந்த பொண்ணு கேரக்டர், அந்த பொண்ணு கதை என்ன ஏதுன்னே தெரியல. இவன் எப்படி அந்த ஃபில் பர்சனாலிட்டின்ற நோயில இருந்து வெளியில வந்தான், இது எதுவுமே சொல்லாம கதையும் அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க. இந்த புது விந்தி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, லவ் பண்ற மாதிரி, வில்லியை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியற மாதிரி அப்படின்ற மாதிரி கதை இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இது இவ்வளவு சீக்கிரமா முடிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.